வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுபிக்ஷாவ குரூப்பிசம் பண்றீங்களா அப்படின்ற மாரி வம்பிழுக்கிறாரு கமருதீன். ஸோ என்னாச்சு அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கேப்டன்சி டாஸ்க் தல டாஸ்க்ல அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பாரு. அவர் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் பத்தி ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்தாரு. அத பத்தி படிக்கிறதுக்காக எல்லாரும் வந்து கிச்சன் ஏரியாவுக்கு வர்றப்ப, இவர் வந்து சரி டாஸ்க் தானே படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாரு. அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேர் வந்து குத்திருப்பாங்க ஃப்ரம் சூப்பர் டீலக்ஸ் டீம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக டார்கெட் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து குத்துறீங்களே, நீங்கள் நேராக என் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து விளாண்டி என்னை குத்திருந்தீங்கன்னா நான் ஒத்துட்டு இருப்பேன். பட் இந்த மாதிரி முதுகு பின்னாடி குத்துறீங்களே, இது நியாயமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபஸ்ட்டு காமனாக பேசிட்டு சுபிக்ஷா கிட்ட போகிறாரு. சுபிக்ஷா கிட்ட சொல்கிறாங்க, ஏன் குரூப்பிசம் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாரும் பேசி வச்சு என்னை வந்து கேப்டன்சி டாஸ்க்லேருந்து தூக்கிட்டீங்களே ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சுபிக்ஷா வந்து ரொம்ப எக்ஸாஜரேஷன்லாம் கிடையாது. ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் இல்லை, சிம்பிளாக ஒன்று சொன்னாங்க. நாங்கள் வந்து குரூப்பிசம்லாம் பண்ணல, எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டாக அவங்க வந்து சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து சுத்தமாக கேட்கல, நீங்கள் குரூப்பிசம் தான் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எப்படி இந்த வீட்டுக்கு வருவீங்கள்ல அப்புறம் தெரியும் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரோட மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் வந்து அனௌன்ஸ் பண்ணுறப்ப இவர் வந்து அங்கே தான் இருந்திருக்கணும் ஆக்சுவல் ரூல் படி. ஏன்னா இவர் வந்து அங்கே இல்லாத பட்சத்தில் தப்பு வந்து இவர் மேலே தான் அப்படின்றத அவருக்கு வந்து உணரல. அவர் வந்து என்ன ரிப்பீட்டடாக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓட்டிங் பண்ணி இந்த டாஸ்க்குள்ளே வரல, நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இந்த டாஸ்க்குள்ளே வந்தேன் விளையாடுறதுக்கு, என்னை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரே பாயிண்ட்டை வந்து ரிப்பீட்டடாக வைக்கிறாரு. பட் ஆக்சுவலாக அவர் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றத அவர் வந்து ரியலைஸே பண்ணல. ஸோ முதுகில் குத்திட்டாங்க அப்படின்றாருல, அவர் பார்த்து யாராவது குத்துனாங்கன்னா அது வேலிடே கிடையாது. அப்போ எந்த குத்துனாலும் அது முதுகில் குத்துறது தான் கணக்கு. அவன் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்றது புரியல. பட் சுபி வந்து கூலா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க. பட் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. அது அப்கமிங் வேற மாதிரி இந்த சென்ஸ் அவர் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி திரும்ப ரிவீட் அடிச்சாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.